வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி வரும் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அடையாள சுழற்சி முறையிலான தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திஸ்ஸ ஆராய்ச்சி வெளியிடும் கருத்துக்கள் குறித்து இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் எச்சரிக்கை. வடக்கு மக்களின் உண்மையான தேவைகள் மற்றும் அவர்கள் சார்பாக குரல் கொடுக்கிறோம் என்று கூறிக்கொள்பவர்களின் அரசியல் கோரிக்கைகள் இடையே பெரும் பிளவு. டெல்வின் சில்வா வலியுறுத்தல். இந்திய நிறுவனங்களுக்கு விவசாய நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் இன்று கொழும்பில் பிரதமர் அலுவலகம் முன்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அடையாள சுழற்சி முறையிலான தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, இந்த போராட்டம் செம்மணி வளைவு பகுதியில் நடைபெறும். அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் உறவுகளை ஒன்று கூடி பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். போராட்டம் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி பகலும் இரவும் இடையறாது தொடர்ச்சியாக நடைபெற்று 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நிறைவடையும். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகையால் தமிழர்கள் அனைவரும் இதனை பொது அழைப்பாக கருதி பங்கேற்று போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும். தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான விவாதம் நடைபெற்று வருகிறது. அந்த மேடையில் நமது உறவுகளுக்காக நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும். இதுவரை நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். மனித உரிமை பேரவையில் நமக்கான நீதி கிடைக்க அனைத்து நாடுகளும் புவியியல் அரசனை தாண்டி மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட வேண்டும். அதற்காக வெளிநாடுகள் மற்றும் ஆதரவு வழங்கும் நாடுகளிடமும் கோரிக்கை விடுக்கப்படுகிறது. ஈழத்தில் வாழும் தமிழர்களாகிய நாம் தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்தி தெரிவிக்கின்றோம். எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான சர்வதேச நீதி கிடைக்கவே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ ஆராய்ச்சி வெளியிடும் கருத்துக்கள் கட்சியின் நம்பகத்தன்மையினையும் மரியாதையையும் பாதிக்கக்கூடும் என்பதால் இனி பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊடகங்களில் பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிடாமல் இருக்க கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கட்சியின் நிலைப்பாட்டுடன் தொடர்பில்லாமல் திஸ்ஸ ஆராய்ச்சி கடந்த காலங்களில் பல்வேறு இடங்களிலே உண்மைக்கு புறம்பான மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துள்ளார். இவற்றில் சில கருத்துக்கள் கட்சிக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. உதாரணமாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க குறித்து அவர் வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது அவருடைய கருத்துக்கள் எவ்வளவு கவனக்குறைவானவை என்பதை வெளிப்படுத்தியது. மேலும் சமீபத்தில் நாமல் ராஜபக்சே எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் இலங்கையின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாக செயல்படுவேன் என்று அவர் வெளிப்படையாக கூறியது பொதுஜன பெரமுன கட்சியினை கடுமையான கேலிக்குரியதாக மாற்றியுள்ளது. இதனையடுத்து கட்சியின் உள்வட்டாரங்களில் மிகுந்த அதிருப்தி நிலவுவதாகவும் இந்த சூழ்நிலையில் தான் சாகர காரியவசம் அவருக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் ஒற்றுமையினையும் பொதுமக்களிடையே நிலவும் நம்பிக்கையையும் காக்கும் நோக்கில் இனி திஸ்ஸ ஆராய்ச்சி வெளியிடும் கருத்துக்கள் மீது கடுமையான கண்காணிப்பு அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஊகிக்கப்படுகின்றது. வடக்கு மக்களின் உண்மையான தேவைகள் மற்றும் அவர்கள் சார்பாக குரல் கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொள்பவர்களின் அரசியல் கோரிக்கைகளிடையே பெரும் பிளவு காணப்படுகிறது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வடக்கு மக்களின் வாழ்வாதார சூழல் மெல்ல மெல்ல மேம்பட்டு அவர்கள் திருப்திகரமான நிலைக்கு வந்துள்ளார்கள். ஒரு சமூக ஊடக நேர்காணலின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளதோடு இன்றைய அரசாங்கம் ஆட்சியினை பிடித்து ஓராண்டு நிறைவடைவதற்குள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபிவிருத்தி கூட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் வடக்கு பிராந்தியமும் புறக்கணிக்கப்படவில்லை. வடக்கில் ஒரு விளையாட்டரங்கு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு மேலாக வடக்கு மக்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான கடவுச்சீட்டு வசதிகள் எளிதாக்கப்பட்டுள்ளது. வடக்கு மக்களின் கோரிக்கைகள் குறித்து நெறியாளர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்த அவர் மேலும் விளக்கிய போது யாழ்ப்பாண மக்களின் உண்மையான கோரிக்கைகள் அவர்களுக்காக பேசுவதற்காக கூறும் அரசியல்வாதிகளின் கோரிக்கைகளுடன் பொருந்துவதில்லை. உண்மையில் மக்களின் வாழ்க்கையினை மேம்படுத்தும் எளிய கோரிக்கைகளை பெரும்பாலும் மேலோங்கியுள்ளன. ஆனால் அரசியல் பிரதிநிதிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் பெரும்பாலும் அரசியல் லாபத்திற்கான கோரிக்கைகளாக இருக்கின்றன. கடந்த அரசாங்கங்களின் வடக்கு மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் ஒவ்வொரு கோரிக்கையினையும் படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றது. இந்த பாதை தொடர்ந்தால் வடக்கு மக்களின் நம்பிக்கை அரசாங்கத்தின் மீது அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பாலிவுட் திரைப்படமான தாரே ஜமீன் பார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திரையிடப்பட வேண்டும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் சட்டங்கள் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்து உருவாக வேண்டும் என்றும் குழந்தைகளின் மன ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான பிரச்சனைகளை எதிர்க்கட்சி அலட்சியப்படுத்தி வந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார்.
அவர் மேலும் அனைத்து எம்பிக்களும் தாரே ஜமீன் பார் திரைப்படத்தினை திரையிட வேண்டும், குறிப்பாக குழந்தைகளின் நலனின் அக்கறை கொண்டவர்களுக்கு தனிப்பட்ட பிரதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமீர் கான் இயக்கிய 2007ஆம் ஆண்டு இந்திய திரைப்படமான தாரே ஜமீன் பார் கற்றல் சிரமங்களால் பாதிக்கப்பட்ட 8 வயது சிறுவனின் அனுபவங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தவறான புரிதல்களாலும் தண்டனைகளாலும் அவரின் எதிர்காலம் கொள்ளும் சவால்கள் இதில் வெளிப்படையாக சித்தரிக்கப்படுகின்றது. குழந்தை பருவ சவால்களை உணர்வுபூர்வமாக சித்தரிப்பதற்காக இந்த திரைப்படம் பரவலாக பாராட்டப்பட்டதோடு தெற்காசியாவில் கல்வி மற்றும் கொள்கை விவாதங்களில் குழந்தைகளுக்கு ஏற்ற கற்றல் சூழல் மற்றும் ஒழுக்க முறைகள் குறித்த சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்திய நிறுவனங்களுக்கு விவசாய நிலங்கள் ஒப்படைக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் இன்று கொழும்பில் பிரதமர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் மைய காரணம் முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும் என்ற பெயரில் உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதார நிலங்கள் அபிவிருத்தி திட்டங்களின் போர்வையில் பறிமுதல் செய்யப்படுவதாகும். போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தமது கோபத்தையும் விரக்தியையும் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு பதாதைகள் ஏந்தியிருந்தனர். அவற்றில் விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, நெல் வயல்கள் இல்லாமல் நாங்கள் மண்ணையா சாப்பிடுவது, பொய்கள் வேண்டாம், எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதே அரசின் கடமை என்ற கோஷங்கள் இடம்பெற்றிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விவசாய நிலங்களை பறிமுதல் செய்வது என்பது சாதாரண அபிவிருத்தி திட்டம் அல்ல, மாறாக அவர்கள் தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையை சிதைக்கும் செயல் என்று வலியுறுத்தியுள்ளனர். நிதி சேவைகளுக்கான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்குவது அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பின்டெக் 2025 மாநாட்டில் ஆளுநர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் மாதமாக அறிவித்து அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கு பரந்த விளம்பரம் அளிக்கும் நோக்கில் இந்த மாநாடு கொழும்பில் உள்ள பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பேசிய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி சேவைகளுக்கான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இலங்கை மத்திய வங்கி, வணிக வங்கிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் டிஜிட்டல் மயமாக்கல், குறிப்பாக கட்டண முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவது பண அச்சுடல் செலவை குறைத்து நிதி சேமிப்பை உருவாக்கும். இதன் பயன்கள் மத்திய வங்கியினால் மேலும் மேம்படுத்தப்படும். வணிக வங்கிகளின் டிஜிட்டல் மயமாக்கல் முதலீடுகள் அதிக வருமானத்தை ஈட்டும். இந்த பண பரிமாற்றங்கள் மற்றும் நிதி மேலாண்மையை எளிதாக்கி செலவுகளை குறைக்கும். நுகர்வோர் இதில் எளிதில் பயனடைவர். ஏனெனில் இது வங்கிகளுக்கு செல்லாமல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள உதவும். டிஜிட்டல் மயமாக்கலை திறம்பட பயன்படுத்துபவர்கள் அதிக நன்மைகளை பெறுவார் என்றார்.